தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு ரமணி சுந்தரராஜனின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடியது 14வது திருவம்பாவை. காதார் குழையாட பைம்பூங் கலனாட, கோதை குழலாட பண்டின் குழாமாட, சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி, வேத பொருள் பாடி அப்பொருளுமா பாடி, சோதித்திறம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி, ஆதித்திறம் பாடி அந்தமாமா பாடி, வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்த பாடல். சிவனடியார்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான பாடல் தான் சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த பாடலை சொல்லி நீராடுவது அவர்களுடைய வழக்கம். எல்லா சிவனடியார்களும் நீராடும் போது இந்த பாடலை அவசியம் பாடுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் இந்த பாடல். காதார் குழையாட பைம்பூன் கலனாட, காதிலே இருக்கக்கூடிய அந்த அணிகலனான அந்த ஜிமிக்கி இல்லைன்னா அற்புதமான அந்த தோடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. பைம்பூன் கலனாட, அழகான போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள், மார்பிலே இருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள் எல்லாம் ஆடுது. கோதை குழலாட வண்டின் குழாமாட, அந்த பெண்ணினுடைய, அதாவது அந்த தாயினுடைய குழல் ஆட, அந்த உமாதேவியினுடைய கூந்தல் அழகாக ஆடுகிறது. வண்டின் குழாமாட, அவள் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பூக்களின் மேலே வண்டுகளின் கூட்டம் குழுமி கொண்டிருக்கிறது. சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி, அற்புதமான இந்த குளிர்ந்த நீரிலே நீராடி சிவ 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 என்று துதித்து கொண்டு நாம் முங்கி முங்கி எழ வேண்டும். சிவ சிவா என்று சொல்லும் போது, ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் அந்த ஆனந்தம் நமக்கு புலப்பட வேண்டும். வேத பொருள் பாடி அப்பொருளுமா பாடி, வேத பொருளை நம்மளால பாடிட முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஆனா ஞானசம்பந்த பெருமான் சொல்றார் பாருங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதன் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. அப்போ வேதத்தை பாடணுமானா வேதம் பாட வேண்டாம். என்ன பாடணும்? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனசுக்குள்ளே தியானித்து கொண்டு நாம் நீராடினோமே ஆனால் அந்த வேத பொருள் பாடி அப்பொருளுமாமா பாடி, அந்த பஞ்சாட்சர மந்திரமே வேதத்திற்கிணையாகவும் அதன் பொருளாகவும் அமைந்து விடுகிறதாம். சோதித்திறம் பாடி, நம்ம முதல்ல இருந்து பார்த்துன்னு வரோம். சிவபெருமானை என்ன சொல்றோம்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றோம். அந்த ஜோதியினுடைய வடிவாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானினுடைய திறத்தை நாம் பாடி, சூழ் கொன்றை தார் பாடி, எம்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த கொன்றை மலரையும் அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை எல்லாம் நாம் மனதார நினைந்து பாட வேண்டும். ஆதி திறம் பாடி அந்தமா பாடி, இவர்தான் எல்லோவற்றுக்கும் மூத்தவர், இவர்தான் முதல், இவர்தான் ஆதியானவர் அப்படிங்கிறத முழுமையா புரிந்து கொண்டு அந்தமாமா பாடி, சரி முடிவு யாரு? முடிவும் இவரே, முதலும் நீ முடிவும் நீ என்று எம்பெருமானை நினைந்து நினைந்து நாம் முருக வேண்டும். வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம் பாடி. இப்போ சிவபெருமான் நமக்கு பிறவியை கொடுத்து விட்டார். இந்த பிறவியிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விளையாடலையும் நமக்கு அடுத்தடுத்து நம்மை கூட்டிக் கொண்டு செல்பவள் யார் என்றால் அந்த சக்தி தான், அந்த தாயானவள். நம்முடைய பார்வதி தேவியானவள் நம்மை ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நம்மளை போட்டு, இப்போ சாதாரணமா ஒரு தங்கத்தை நகையா செய்ய முடியுமானா முடியாது. அந்த தங்கத்தை என்ன பண்ணுவாங்க, நெருப்புல போட்டு அதை ஒரு வடிவம் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நமக்கு துன்பம் என்னும் ஒரு அந்த நெருப்பினை நமக்கு கொடுத்து நம்மை அழகாக வளைத்து ஒரு அணிகலனாக மாற்றுவது யாருன்னா சக்தி தேவி. வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. இங்க நம்ம
ஒரு சின்ன கதையை பார்க்க போறோம். திருஞான சம்பந்தர் எல்லாருக்கும் தெரிந்த கதைதான். இருந்தாலும் அங்கே தாயானவள் என்ன செய்தாள் அப்படின்றத பார்க்கலாம். ஞான சம்பந்த பெருமான், அவருக்கு முதல்ல சம்பந்தன் என்றுதான் பெயர். 5 வயது குழந்தை அப்பாவோட குளிக்கிறதுக்கு போறார். சீர்காழி என்னும் தலத்திலே அங்கே குளிப்பதற்காக தன் மகனை கூட்டிக் கொண்டு சென்ற சிவபாத ஹிருதயர். அவருடைய பேர் பார்த்தீங்களா, சிவபாத ஹிருதயர். சிவனுடைய பாதத்தை தன்னுடைய இதயத்திலே எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டிருப்பவர். அதனாலதான் சிவபாத ஹிருதயர் அப்படிங்கிற பேர் அவருக்கு. அந்த குளத்திலே நீராடி விட்டு குழந்தைய உட்கார வச்சுட்டு அப்பா குளிக்க போறாரு. ரொம்ப நேரம் ஆயும் அப்பா வரல. குழந்தை 5 வயசு குழந்தை தானே, அழறான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழ என்று சொல்கின்றார்கள் அல்லவா? அப்படி அந்த குழந்தை அழறான். அப்போ அம்மையும் அப்பனும் உலா வருகின்றார்கள். அதிலே தாயானவள், இந்த குழந்தை அழறானே, நான் போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு வரேன்னு ஓடி வருகிறாள். ஓடி வந்து அழற குழந்தைக்கு பால் கொடுக்கின்றாள். அந்த ஞான பாலை அருந்தியதும் சம்பந்தர் ஞான சம்பந்தராகி விடுகின்றார். எங்க குழந்தைக்கு 5 வயசு தாங்க. அவங்க அப்பா வந்து கேக்குறாரு, யார் உனக்கு பால் கொடுத்தானோன்னு அந்த குழந்தை வாயை திறந்து பாடுது. என்ன பாடுறாரு அந்த குழந்தைன்னு பாருங்க. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே அப்படின்னு அந்த குழந்தை அழகா பாடுது. 5 வயசு குழந்தை நான் சொல்றது. அவர் பாடியிருக்கிறது அற்புதமான தெள்ளு தமிழ்ல பாடியிருக்கார் ஞான சம்பந்த பகவான். இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய விஷயங்களை பாடுறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த பாடக்கூடிய பாடல்கள்லாம் வேறொருத்தர் எழுதினது, வேறொருத்தர் இசையமைத்தது. அதை பார்த்து அந்த குழந்தைகள் பாடும்போதே நம்ம வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்றோம். ஆனா 5 வயது பாலகன் தானே எழுதி, தானே மெட்டமைத்து, தானே பாடிய அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம மறந்துடலாமான்னா நிச்சயமா மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட பாடல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த தாயானவள் என்ன செய்திருக்கிறாள்? வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பைவளை, நம்மை பலவிதமான மாயத்தில் மூழ்கடித்து விட்டு நம்ம தள்ளி போறமான்னு பாக்குறா. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அவளுடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். பாதத்திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். அந்த அம்மையப்பனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு எங்களுக்கெல்லாம் உன்னுடைய பாடலை பாடக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும், அந்த புண்ணியத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த மார்கழி மாதத்திலே எம்பெருமான் அவருடைய புகழை பாட நமக்கெல்லாம் வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.